வணக்கம். 2025 ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மற்றும் 2026 ஜனவரி, அதாவது நடந்து கொண்டிருக்கூடிய தென்மேற்கு பருவமழை காலம், அடுத்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலம், வானிலை எப்படி இருக்கும், மழை பொழிவு எப்படி இருக்கும், நிகழ்வுகள் எப்படி பாதிக்கும், மழைப்பொழிவா, விவசாயத்திற்கு ஏற்ற மழைப்பொழிவா, உங்கள் ஊருக்கு மழைப்பொழிவு எப்படி, விரிவான வானிலை அறிக்கை. தொடர்ந்து வானிலை அறிக்கையை பதிவு செய்தாலும் அவ்வப்பொழுது ஆய்வில் மெருகூட்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தகவல்கள் இதில் சேர்க்கப்படுகிறது. அதாவது அவ்வப்பொழுது தொடர்ந்து ஆய்வின் காரணமாக துள்ளி அறிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கப்பட்டு இறுதி வடிவம் பெறும் வரக்கூடிய மாதங்களிலே என்று சொல்லலாம். அதன் அடிப்படையில் நீண்டகால அறிக்கையில் எதுவும் மாறாமல் நடந்து கொண்டிருக்கிற நிலையில் மேலும் சில தகவல்களுடன் இணைந்து சமர்ப்பிக்கிறேன். இது ஆகஸ்ட் 2, 2025 சனிக்கிழமை மாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டைக்கும் கரூர் மாவட்டம் தெற்கு பகுதி கடவூருக்கும் இடையில் வெளுத்து வாங்குகிறது மழை. இடி மின்னலுடன் மணப்பாறை, புதுக்கோட்டை மற்றும் அப்படியே மதுரை, திருச்சி சாலை எல்லாமே கனமழை. புதுக்கோட்டைக்கு மாநகரத்திற்கும் ஆலங்குடிக்கும் தொடங்கிவிட்டது. தொடர்ந்து அது கந்தர்வக்கோட்டை மற்றும் பேராவூரணி, ஆவணம், வடகாடு, இப்படியே பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, தஞ்சாவூர் மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கும், அதனைத் தொடர்ந்து அப்படியே திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களுக்கும் இன்று நள்ளிரவுக்குள் நல்ல ஒரு இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. ஏற்கனவே இடி மின்னலுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தோம். இப்போ அந்த இடி மின்னலை புதுக்கோட்டைக்கும் மணப்பாறைக்கும் இடையே அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். கண்டிப்பாக நிறைய இடி, வியப்பூட்டும் இடி, வியப்பூட்டும் மின்னல், கொட்டும் மழை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மழைப்பொழிவு டெல்டாவிற்கும் வரும். திருச்சியிலிருந்து வட மத்திய உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் என்று சென்னை, திருவள்ளூர் வரைக்கும் அதிகாலை கொடுக்கும். டெல்டாவின் கடலோரமும் வடகடலோரமும் அதிகாலை கொடுக்கும். வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தீவிரமடையும். ஏற்கனவே அவிநாசி, ஈரோடு போன்ற பகுதிகளில் மழை, இப்படி ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கூடிய மழை படிப்படியாக காற்று கணவாய் பகுதிகளுக்கும் தீவிரமடைந்துவிடும். 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதின்னு 6, 7, 8 தீவிர மழைப்பொழிவு. கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடக எல்லையோரம், கர்நாடகாலாம். இது இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக, இது மேற்கு நோக்கி நகர்வதன் காரணமாக கடலோரம் தொடங்கியிருக்கூடிய மழை, கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே தொடங்கியிருக்கூடிய மழை படிப்படியாக மேற்கு மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், மேற்கே கேரளாவிற்கும், கர்நாடகாவிற்கும், கர்நாடக எல்லையோரத்திற்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் வரக்கூடிய நாட்களில். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு 15ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். காலை இருக்காது மழை. இது வெப்பச்சலன இடிமழை. வளிமண்டல சுழற்சி, மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி இருக்கும். கொஞ்சம் வரக்கூடிய 13ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையை கொஞ்சம் தீவிரப்படுத்தும். அதே நேரத்தில் இந்த காற்று சுழற்சி வடகடலோரம் ஆந்திர பகுதியில் இருந்து கொண்டு வடகடலோரம் ஆந்திரா, தெற்கு கர்நாடகாவிற்கெல்லாம் இடிமழை பொழிவை கொடுத்து கொண்டே கேரள கடலோரத்தில் தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும். வங்கக்கடலிலே ஒரு வலிமையான நிகழ்வு உருவானாதான் தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டின் ஊடாக வங்கக்கடலுக்கு வரும். அப்படி உடனடியாக வலுவான நிகழ்வு இல்லை. வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு மேல் 22ஆம் தேதிக்குள் ஒரு வலிமையான காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகிறது. அதனால தென்மேற்கு பருவமழை 15ஆம் தேதிக்கு மேல் 18, 19, 20, 21, 22 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அப்பொழுது வடகடலோரம், தெற்கு ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்தில் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த நிகழ்வு வட மாநிலங்களில் கடந்து வட மாநிலங்களுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அதனைத் தொடர்ந்து அந்தமான் பகுதியில் உருவாக போகிற காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து இந்த மாத இறுதி வாரத்தில் வலுவான நிகழ்வாகி வடக்கு ஆந்திர பிரதேசம், தெற்கு ஒடிசா வழியாக கரை கடந்து அது வட மாநிலங்கள் நோக்கி பயணிக்க போகிறது. அப்பொழுதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். ஆக இப்பொழுது தென்மேற்கு பருவமழை ஓய்ந்திருந்து வெப்பச்சலன இடிமழை பொழிவாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும்
காற்று வீசுகிற காரணத்தினாலே மழை பெய்யாமல் இருந்த காற்று பகுதிகளுக்கும் இடிமின்னல் மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில் அனைத்து பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை 15ஆம் தேதிக்குள் கொடுத்த பிறகு மீண்டும் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய கேரளா, கர்நாடகாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் பொழியும். இப்பொழுதே அணைகள் நிரம்பி இருக்கிறது. மீண்டும் அணைகளை நிரப்பும். குறைந்திருக்கக்கூடிய அணைகளை எல்லாம் நிரப்பும். கண்டிப்பாக ஆகஸ்ட் 15க்கு மேல் ஆகஸ்ட் மாத இறுதி வாரத்தில் வலுவான தென்மேற்கு பருவமழை மீண்டும் வலுப்பெறும். செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் கொஞ்சம் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும். மீண்டும் தலையெடுக்கும் மாலை இரவு இடிமழை பிடிவு. பிறகு செப்டம்பர் மாத 2வது வாரம் 8ஆம் தேதியிலிருந்து வலுவான நிகழ்வுகளால் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். தமிழ்நாட்டின் கடலோரத்திலும் வளிமண்டல சுழற்சி இருந்து கொண்டு தமிழ்நாட்டிலும் மழைப்பிடிவை கொடுக்கும். ஆக தென் மாநிலங்களுக்கே மழை என்று சொல்லும் அளவிலே வெப்பச்சலன காற்று சுழற்சி காரணமாகவும் தென்மேற்கு பருவமழையாகவும் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன காற்று சுழற்சி காரணமாகவும் கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு வலுவான நிகழ்வினால் நல்ல மழைப்பொழிவு செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை வலுத்த பலத்த மழையை கொடுக்கும். நல்ல ஒரு சராசரிக்கு கூடுதல் மழை ஆகஸ்டிலே பெய்ய போகிற நிலையில் சராசரிக்கு மிகுதியாக செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து அக்டோபர் 2வது வாரம் முடிய 15ஆம் தேதி முடிய அக்டோபர் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அக்டோபர் 18ஆம் தேதி வாக்கிலே வடகிழக்கு பருவமழை தொடங்கும். வடகிழக்கு பருவமழை ஐப்பசி 1 அக்டோபர் 18ஆம் தேதி தொடங்கும். அந்த நாளிலிருந்தே வடகிழக்கு பருவமழை சீராக இருக்கும். அக்டோபர் இறுதியில் வலுத்த மழை வடகிழக்கு பருவமழை வட தமிழ்நாடு மற்றும் தெற்காந்திராவில் இருக்கும் நிகழ்வுகளால் பிறகு தென் மாவட்டங்களிலையும் டெல்டாவிலையும் இருந்து கொண்டிருக்கும். அதே வேளையில் நவம்பரிலே தமிழ்நாட்டில் பரவலான வடகிழக்கு பருவமழை இருக்கும். நவம்பர் மாதம் இறுதி வரை வடகடலோரம், வடவுள் மாவட்ட பகுதி, தெற்காந்திராவில் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொடுத்தாலும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். ஆனால் ஒன்று டிசம்பர் மாதத்தில் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் வடகடலோரம் என்று டிசம்பரில் தான் வலுத்த வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு மழைப்பொழிவு வலுவான நிகழ்வெல்லாம் இருக்க போகிறது. டிசம்பரில் தான் வலுவான நிகழ்வு இருக்கிறது. அக்டோபரில் இருந்தாலும் அது பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும். நவம்பரில் அதை விட கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். டிசம்பரில் மிகுதியான மழைப்பொழிவு இந்த ஆண்டு 2025 டிசம்பரில் நிறைய வடகிழக்கு பருவமழை காத்திருக்கு. கிறிஸ்துமஸ் நேரத்தில் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் ஜனவரியிலும் தொடரும் கூடிய மழை 2026 ஜனவரியிலும் வடகிழக்கு பருவமழை தொடரும். அனைத்து மாவட்டங்களுக்கும் விவசாயத்திற்கு ஏற்ற மழை உள் மாவட்டங்களில் கொடுக்கும். பற்றாக்குறை என்பதற்கு வேலையே இல்லை. அனைத்து ஏரி குளங்களையும் நிரப்பும். இப்போவே இந்த தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே உங்களோட ஏரி குளங்களை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆகஸ்ட்லையும் செப்டம்பர்லையும் அப்புறம் அக்டோபர்லையும் முதல் 15 தேதியிலையும் நிரப்பும். அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை மேலும் நிரப்பும். கண்டிப்பாக மழைநீரை சேகரிப்பதற்கு ஏற்ற மழைப்பொழிவு இருக்கும். மழைநீரை சேகரியுங்கள். கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய பண்ணைக்குட்டை 10% பகுதிகளில் அமைத்திடுங்கள். ஆகவே கண்டிப்பாக கடலோர மாவட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட அதாவது கடலோர மாவட்டங்கள் 100% அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி அது வடகடலோரம் உறுதியாக தெரிகிறது. கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு வடகடலோர மாவட்டங்கள், டெல்டாவிற்கு வடக்கு டெல்டா இதெல்லாம் கொஞ்சம் நிறைய மழைப்பொழிவு இந்த ஆண்டு தெரிகிறது. ஆகவே கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் வடகிழக்கு பருவமழை என்பதிலும் மாற்றமில்லை. தற்பொழுது இருக்கக்கூடிய எல்லா அமைப்புமே வங்கக்கடலோட இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில் தான் வெப்பம் உயர்ந்திருக்கு. அந்தமான் தெற்கு பகுதியில் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கு. சூரியன் குத்துக்கதிர் வர இருக்கிற காரணத்தினால இன்னும் வெப்பம் உயரும். வலுவான நீரோட்டங்கள் அமையும். நாளுக்கு நாள் நீரோட்டத்தோட வளர்ச்சி கண்காணிக்க முடிகிறது, தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஆகவே வரக்கூடிய மாதங்களிலே வலுவான நீரோட்டமும் வலுவான வெப்பமும் நல்ல ஒரு வடகிழக்கு பருவமழையும் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை தீவிரத்தையும் அதனால் வளிமண்டல சுழற்சியும் ஏற்படுத்தும் என்பதில் மாற்றம் இல்லை. தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள். வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள். திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அவசியம் என்பதை உணர்ந்திடுங்கள். 5 நிமிடம் உங்களுக்கு இந்த உங்களுடைய லாபத்திற்காக பயன்படுத்துங்கள். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.